Exercise 8.4 5th second sum. For each of the following function, find gxy, gxx, gyy, gyx னு கேட்டிருக்காங்க. அதில் second subdivision பார்க்க போகிறோம். g of xy is equal to log 5x plus 3y. ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், gx கண்டுபிடிக்கணும். ஓகேவா, gxனா partial differentiation with respect to x. இங்கே xy ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, ஆனால் yங்கிறத நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், எக்ஸை மட்டும் பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா, இப்போ லாக்னு வந்தாலே டிஃப்ரென்ஷியேஷனில் என்ன ஃபார்முலானா 1 டிவைடட் பை லாகுக்குள்ளே என்ன இருக்கோ அதை எடுத்து டினாமினேட்டரில் போட்டுணும். ஸோ 5x ப்ளஸ் 3y இதோட நிறுத்திட முடியாது, ஏன்னா லாக் எக்ஸ்னு இருந்துன்னா 1/xன்னு அதோட நிறுத்திடலாம். ஆனால் எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஒரு வேறு எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, எகெயின் இது என்ன செய்யணும், ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா, இதை ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த 5xன்னு இருக்குது. ஸோ 5x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா 5 into x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1. ஓகேவா, அதாவது அந்த கோஎஃபிஷியன்ட் எடுத்து என்னவோ அதை முன்னாடி போட்டுக்கிறோம், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 ப்ளஸ் 3y ஃபுல்லாகவே ஒய்யால் தான் இருக்குது. ஓகேவா, அதில் எக்ஸ் டேர்மே இல்லை. அப்போனா இது ஃபுல்லாகவே நம்ம என்னென்னு செய்யணும், கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். கான்ஸ்டண்ட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 0. ஸோ 5 into 1 1 5 ப்ளஸ் 0ங்கும்போது 5. ஸோ 5 டிவைடட் பை 5x ப்ளஸ் 3y இதான் நம்மளோட gx. எகெயின் என்ன செய்யணும், gy கண்டுபிடிக்கணும். gyக்கும் இதே கொஷின் தான். இதை எகெயின் என்ன செய்ய போகிறோம், அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனை ஒய்ன்னு வச்சு தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ லாக்னாலே 1 டிவைடட் பை அதே டேர்ம் தான் 5x ப்ளஸ் 3y. இந்த டேர்மை எகெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், நம்மளுக்கு வேறு ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸுங்கிறத கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 0 ப்ளஸ் 3yங்கிறதுல ஒய் இருக்குது. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அப்போ என்ன செய்யணும், 3யை முன்னாடி எடுத்துக்கணும், ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1. ஓகேவா, ஸோ 3 into 1 3 3 plus 0 3. ஸோ 3 டிவைடட் பை 5x ப்ளஸ் 3y. இப்போ என்ன செய்யணும், gxx gyy இதெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு gxx கண்டுபிடிக்கலாம். gxxனால் ஒன்றும் கிடையாது, ஏற்கனவே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. gxன்னு ஒரு ஃபங்க்ஷனை, அந்த டோட்டல் ஃபங்க்ஷனை gx அதாவது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபங்க்ஷனை எகெயின் என்ன செய்யணும், எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா, இப்போ 5 டிவைடட் பை 5x ப்ளஸ் 3yன்னு இருக்குது. அதாவது இங்கே 1/x பவர் n இல்லை 1/x ப்ளஸ் a த ஹோல் பவர் n இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கெலாம் நம்மளுக்கு -n டிவைடட் பை x பவர் n ப்ளஸ் 1, இங்கே -n டிவைடட் பை x ப்ளஸ் a ஹோல் பவர் n ப்ளஸ் 1 ஆர் 1 + n எழுதிங்க, தெரியல. சரியா, இப்போது இந்த டேர்ம் வந்து இந்த 5x ப்ளஸ் 3y மாதிரி இருக்குது பாருங்கள், x ப்ளஸ் a ஹோல் பவர் n. இந்த ஃபார்மேட்டுக்கும் இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் எக்ஸ்ன்னு இருந்தாலும் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ gxxன்னு இருக்கிறதுல நம்ம என்ன செய்யணும், இந்த 5 அப்படியே வச்சுக்கோங்க, இன்டூ இந்த ஹோல் டேர்மையே நம்ம என்னென்னு செஞ்சுக்கணும், எக்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கணும். ஓகேவா, இதுக்கு பவரில் என்ன இருக்குது, 1 இருக்குது. ஓகேவா, அப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும், -1 டிவைடட் பை 5x ப்ளஸ் 3y ஹோல் பவர் 1 + 1. இங்கே என்னென்னது 1 இல்லையா, அதனால் 1 + 1 2. நம்ம அதோட நிறுத்திடக்கூடாது. இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு இருந்ததுன்னா நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். பட் ஆனால் இங்கே என்னது, எக்ஸுக்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது. நம்ம எந்த ஃபங்க்ஷனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட், அதுக்கு ஸ்கொயர், இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் அதோட அட்டாச் ஆகிருக்குன்னா எகெயின் நம்ம என்ன செய்யணும், ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ 5x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5. அதாவது எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1, இந்த 5ங்கிறது கோஎஃபிஷியன்ட், அதை எப்போவுமே எடுத்து போட்டுக்கணும். ஸோ 5 into 1 5. ஸோ இந்த 1 into 5 போட்டுக்கிறோம். ஓகேவா, இந்த 3yயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0, ஏன்னா அதில் எக்ஸ் டேர்மே கிடையாது, இது கான்ஸ்டன்ட்னு நினச்சிக்கணும். கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு 0. ஸோ டோட்டலாக இதை எழுதும்போது -25 டிவைடட் பை 5x ப்ளஸ் 3y த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு gyy, அதாவது gy ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனை நம்ம எகெயின் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ண போகிறோம். ஸோ அது பண்ணும்போது இதே ஃபார்மேட்டு தான், 1/x ப்ளஸ் a ஹோல் பவர் n ஃபார்மேட் இருக்குல்லையா, அதே ஃபார்மேட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த 3யை முன்னாடி எடுத்து எழுதிக்கிங்க. அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், -1 டிவைடட் பை 5x ப்ளஸ் 3y ஹோல் பவர் 1 + 1. 1 + 1ங்கிறது 2 இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இங்கே என்னது, எக்ஸை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணல, ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் எல்லாம் நம்மளுக்கு என்னது, கான்ஸ்டன்ட். ஸோ கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 0 ப்ளஸ் 3y டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1. ஸோ 3 into 1 3. ஓகேவா, இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்க. ஸோ -9 டிவைடட் பை 5x ப்ளஸ் 3y த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா gxy கண்டுபிடிக்கலாம். gxy அப்படின்னா இந்த டைரக்ஷனில் வந்துருங்க, ஏற்கனவே gy கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறத வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா,
டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஜிஒய். ஓகேவா, டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஜிஒய்ங்கிறது என்னது, இதோட 3 டிவைடட் பை 5x ப்ளஸ் 3y. ஓகேவா, எல்லாத்துக்குமே இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். 1 டிவைடட் பை எக்ஸ் பவர் என் 1 பை எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் என், அந்த ஃபார்மேட் தான் இது எல்லாத்துக்குமே ஃபாலோ ஆகும். ஓகேவா, ஸோ இந்த 3 அப்படியே எடுத்து போட்டுக்கிறீங்க. இந்த டேர்மை 1 டிவைடட் பை 5x ப்ளஸ் 3y டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் என்னங்கிறது இங்கே என்னது பவர் 1 இருக்கு இல்லையா, அதனால் மைனஸ் 1 டிவைடட் பை 5x ப்ளஸ் 3y ஹோல் பவர் n ப்ளஸ் 1. 1 ப்ளஸ் 1ங்கிறது இங்கே 2 இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். இங்கே என்னத்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ இந்த 3yங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு 0 கிடச்சிரும். இந்த 5xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 5ஐ எடுத்து எழுதிக்கிட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1. ஓகேவா, அப்போ 5 × 3 15, 15 × -1 மைனஸ் 15 டிவைடட் பை 5x ப்ளஸ் 3y த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், gyx கண்டுபிடிக்க போகிறோம். gyxக்கும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு எக்ஸை கண்டுபிடிச்சதை நம்ம என்ன செஞ்சுக்க போகிறோம், ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சரியா, அப்போ டோ பை டோ ஒய் ஆஃப் ஜிஎக்ஸ் என்னவோ அதை எடுத்து எழுதிக்கலாம். ஜிஎக்ஸுங்கிறது என்னது 5 டிவைடட் பை 5x ப்ளஸ்ஸு 3y. இதே ஃபார்மேட் தான் டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேஷனில். டினாமினேட்டர் பவரில் எக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது, எக்ஸ் பவர் n டேர்ம்ஸ் இருக்கும்போது என்ன டிஃப்ரென்ஷியேஷனுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோமோ அதே தான் இந்த 4த்துக்குமே திருப்பி பண்ணுறோம். ஓகேவா, அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 5 அப்படியே முன்னாடி எடுத்து எழுதிக்கிங்க. இந்த 1 டிவைடட் பை 5x ப்ளஸ் 3yங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 டிவைடட் பை 5x ப்ளஸ் 3y ஹோல் பவர் என்னது n ப்ளஸ் 1. என்னங்கிறது 1, ஸோ 1 ப்ளஸ் 1ங்கிறது 2 இன்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். வித் ரெஸ்பெக்ட் டு y நம்ம பண்ணுறதுனால எக்ஸுங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ 5x கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 0 ப்ளஸ்ஸு 3 × yன்னு இருக்குது. அதில் இந்த கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிங்க. ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1. ஓகேவா, விச் இஸ் ஈக்குவல் டு 3 × 1 3, 3 + 0 3, 3 × -1 -3, இங்கே -15. ஓகேவா, -15 டிவைடட் பை 5x ப்ளஸ் 3y த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, எல்லா டேர்ம்ஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு.